ஹாய், வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கேரளாவில் உள்ள எர்ணாகுளம் டவுன் ஸ்டேஷனில் இப்போதைக்கு நம்ம இருக்கோம். ஸோ இன்றைக்கி இங்கே என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த எர்ணாகுளம் டவுன் ஸ்டேஷன்லேருந்து வெளில போயிட்டு இங்கே வந்துட்டு ஒரு 3 டைப் ஆஃப் போட்டில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த 3 டைப் ஆஃப் போட்டில் ட்ராவல் பண்ணி இங்கே இருக்கிற லோக்கலில் ஒரு சில தீவுகளில் ஒரு சின்ன சின்ன ஏரியா போய் ஒரு சில இடத்த போய் நம்ம இன்றைக்கி இதில் பார்க்க போகிறோம். இந்த 3 டைப் ஆஃப் போட்டுக்கு நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் இன்றைக்கி நம்ம இந்த எர்ணாகுளம் கொச்சினை உங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன். ஸோ கட்டாயம் ஒரு பேனா பேப்பர் எடுத்து கையில் வச்சுக்குவாங்க. ஏன்னா உங்களுக்கு ட்ராவல் பிளானே இல்லை, ட்ரிப்பு பிளானே இல்லைனாலும் இந்த வீடியோ பார்த்த உடனே இவ்வளோ கம்மியான காஸ்ட்டில் இப்படி ஒரு அழகான இடத்த போய் ஒன் டேயில் சுற்றி பார்க்க முடியுமா, வாடா போகலாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவீங்க. ஸோ பேனா பேப்பரை கையில் எடுத்துக்க, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ லெட்ஸ் பிளான், வாங்க வெளில போய் என்ன கண்டினியூ பண்ணலாம். எர்ணாகுளம் டவுன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரைட் சைடில் வெளில வந்தோம்னா ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் வருவோம். ஸோ இந்த டைரெக்ஷனில் வந்துட்டு ஸோ அப்படியே எங்கள் ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஸ்டாப் தெரியுது பாருங்கள். இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு மெரன் டிரைவ் அப்படின்னு சொல்லி டிக்கெட் எடுக்கணும். ஸோ மெரன் டிரைவ்னு இங்கேருந்து ஒரு 3வது ஸ்டாப்பிங் அப்படின்றாங்க. நீங்கள் இங்கேருந்து எர்ணாகுளம் டவுன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோலேயே அந்த இடத்துக்கு போகலாம். ஒரு 100 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஃபுல்லாக பட்ஜெட் ட்ரிப் தானே, ஸோ ஃபுல்லாக பட்ஜெட்டாக போகலாம் அப்படின்ட்டு பஸ்ஸை சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே தான் பஸ் வரும். ஸோ வாங்க பஸ் ஏறிட்டு எவ்வளோ சார்ஜஸ்ஸு, எவ்வளோ நேரத்தில் கொண்டு இறக்கி விட்றாங்க, அடுத்து வாட்டர் மெட்ரோவில் எப்படி என்ட்ரி ஆகிறோம், ஸோ எல்லாத்தையும் கண்டினியூவாக பார்க்கலாம் வாங்க. நான் மெரன் டிரைவ் வந்தால் சொல்லுங்கள். அந்த பஸ் ஏறணும் இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலைங்க. ஜம்முன்னு கொண்டாந்து அந்த பஸ் ஸ்டாப் தெரியுது பாருங்கள், இந்தியன் பேங்க்கு. ஸோ இங்கே கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. பயங்கரமாக ட்ரைவ் பண்ணாங்க. செக்கு சாக்கு தான். ஸோ இங்கே கேரளா ட்ரேட் சென்டர் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்மளை இறக்கி விட்டாங்க. ஸோ அப்படியே இதுக்கு கொஞ்சம் பக்கமாக இப்படி திரும்பி ஸோ அந்த லெஃப்ட்டு திரும்பி பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போனால் மெரன் டிரைவ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இந்த வெளில வந்து பஸ் ஏறுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலைங்க. அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு மழை. இங்கே பாருங்கள், அப்போ பெஞ்ச மழை தான் இது. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு சும்மா ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மழை வந்துட்டு போயிடுச்சு. கேரளாவை வந்துட்டு மழை அப்பப்போ வாட்டர் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இந்த ஊரை பலன்னு வச்சுருக்கு. கொடுத்து வச்சவங்க தான் சேட்டைங்கெல்லாம். அந்த பஸ் ஸ்டாண்டு அந்த செடி தெரியுதுங்களா, அதுக்கு அங்கிட்டு இருக்குது. அதுலேருந்து அப்படியே சும்மா ஒரு 100 மீட்டர் கூட இல்லை, அப்படியே நடந்து வந்தோன்னா அந்த ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே இந்த வழி தெரியுது பாருங்கள். இதுதான் வந்துட்டு நம்ம மெரன் டிரைவ் போகிறதுக்கான வழி. ஸோ ரொம்ப ஈஸி தான். இதுக்கெலாம் நம்ம வந்துட்டு ஆட்டோ எடுத்துக்கணும், இல்லை பெரிய வெஹிக்கிள்லாம் கையில் இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை. இப்போ நம்ம அந்த வாட்டர் மெட்ரோக்கு போகிற வழியிலே இது இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம அந்த டூரிஸ்ட்டில் கூப்பிட்டு போகிறது. ஆல்ரெடி நான் ஒரு 1 இயர் முன்னாடி இதுமாரி இந்த மாதிரி போட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எப்படின்னா மேலே ஒரு 20-30 பேர், உள்ளே கீழே ஒரு 20-30 பேர் போகலாம், ட்ராவல் பண்ணலாம். ஐ திங்க் 100 ரூபாயோ 150 ரூபாய் சார்ஜுன்னு நினைக்கிறேன். நான் இதில் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை உள்ளே போய்ட்டு அப்படி சுற்றி காட்டி கூப்பிட்டு வருவாங்க. இதுக்கிடையில் உள்ளே வந்துட்டு ஃபுல்லாக தமிழ் பாட்டு தாங்க போடுவாங்க. நம்மளை ஃபன் பண்ணுற மாதிரியே பயங்கரமாக சாங்கை போட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஆனால் இதில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது இல்லை. ஸோ பட்ஜெட் ட்ரிப்பு. ஸோ லோக்கல் மக்களாக சூப்பரான வேறு ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம் வாங்க. இதில் டிஸ்பிளே ஆகிற ப்ரைஸ் டீட்டெயிலெலாம் நம்ம டூரிஸ்ட்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா, டூரிஸ்ட்டுக்கான ப்ரைஸ் டீட்டெயிலுங்க. ஸோ இங்கே நிற்கிது பாருங்கள். இதிலே வந்துட்டு கொஞ்சம் சொகுசானதெல்லாம் இருக்குது. அந்த லாஸ்ட்டில் அந்த ஒயிட்டாக தெரியுது பாருங்கள், அதெல்லாம் பக்கா சொகுசு, ஃபுல்லாக ஏசி. இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா அந்த ஓலை குடிசை மாதிரி போட்டிருந்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. நான் அதையும் இப்போது அகைன் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ டூரிஸ்ட்டு போகிறதுக்கு இதான் உங்களுக்கு பட்ஜெட்டு. பட் நம்ம இதில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறதில்ல. வாங்க வாட்டர் மெட்ரோ இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, நடந்து போகணும். இந்தியாவிலே இங்கே தாங்க ஃபஸ்ட்டு வாட்டர் மெட்ரோ ரன் பண்ணுறாங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இருக்கிற வாட்டர் மெட்ரோவில் நம்ம இன்றைக்கி சூப்பராக ஒரு ஜர்னி பண்ண போகிறோம். இது ரொம்ப நாள் ஆசைங்க, இதில் ட்ராவல் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருக்கே. நம்ம ஊரில் வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் டிக்கெட் எடுத்துருவோம். ஆன்லைனில் எடுத்தால் அதுக்கு ஒரு இப்போ 20% என்னமோ டிஸ்கவுண்ட் உண்டு. ஸோ இங்கே எப்படின்னு தெரியல. வாங்க ஆஃப்லைனில் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குது என்ட்ரன்ஸு. ஏர்போர்ட் லெவலில் இருக்குது. இப்போ தாங்க உள்ளே வந்து டிக்கெட் எடுத்து ஒரு நிமிஷம் கூட ஆகலை.
அதுக்குள்ளே வெளில பாருங்கள் மலை. ஸோ ஓகேங்க, உள்ளே வந்துட்டு நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ இதுதான் டிக்கெட்டு. ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே போனோம். டிக்கெட் ப்ரைஸு 40 ரூபா. விப்பின்னு ஒரு ஸ்டேஷனுக்கு எடுத்தோம். 40 ரூபா டிக்கெட் ப்ரைஸு. ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஏர்போர்ட்டு மாதிரியே டிக்கெட்டை கொடுத்துட்டு இங்கே உட்கார வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஊர் மெட்ரோவை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏர்போர்ட்டு மாரியே போர்டிங்கு. உள்ளே போயிடலாமா? இந்த மெட்ரோ எல்லாமே எலக்ட்ரிக்கல் சார்ஜில் ரன் ஆகுதுங்க. ஸோ ஃபுல்லாகவே சார்ஜ் பாயிண்ட்டு. நான் அந்த சார்ஜ் பாயிண்ட் காமிக்கிற மாதிரி. ஸோ அந்த ஒயிட் கலர் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த சார்ஜ் பாயிண்ட். ஸோ இங்கே இருக்கிற மெட்ரோ எல்லாமே எலக்ட்ரிக்கலில் ரன் ஆகுது. ஸோ நமக்கு ஜன்னலோர சீட்டு கிடைக்கல. ஸோ அதனால் ஸ்டாண்டிங்கில் எப்படியே வந்துடலாம் அப்படின்ட்டு அப்போ தான் நமக்கு வியூ கிடைக்கும். ஓகேங்க, எல்லோரும் உள்ளே வந்தோடனே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுலேருந்து வெளிலலாம் போய் பார்க்க முடியாது. ஆனால் வெளில போய் நின்று பார்க்குற மாதிரி இருந்தால் சூப்பராகவே இருக்கும். ஸோ ஏசி பெட்டர் தான். இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏசி தேவையில்லை. ஓகே, ஏசி ரன்னில் தான் இருக்குது, பெட்டர். அது இல்லாமல் இந்த கார்னரில் பாருங்கள், இந்த கார்னரில் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ எப்படி சேஃபாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வண்டி நான் மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பார்ப்போம். அந்த டூரிஸ்ட் போட்டில் போனோம் அப்படின்னா ஃபுல் ட்ரெஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்க. ஸோ இதே ரூட்டில் தாங்க அதுவும் போவோம். இதே ரூட்டில் பாட்டெலாம் போட்டுட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு போவாங்க. ஸோ நம்ம அதை விட அதிக டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வெறும் 40 ரூபா. வெறும் 40 ரூபாயில் வித்து ஏசியோட. ஸோ அதில் ஏசி இல்லை. அந்த 100 ரூபா 150 ரூபா இருக்கிறது வந்து ஏசி கிடையாது. ஸோ சேம் இதுதான். அந்த டிவி மாதிரி தெரியுது பாருங்கள். ஸோ கொஞ்சம் தூரம் தான் கூப்பிட்டு போவாங்க. பட் நம்ம அதை விட அதிக தூரம் ட்ராவல் பண்ண போகிறோம் வித்து ஏசி. ஸோ இதுதான், நம்ம ஒரு இடத்துக்கு போனோன்னா அங்கே இருக்கிற லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணோன்னா ஸோ நமக்கு இன்னும் பட்ஜெட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை விட இன்னும் லோ பட்ஜெட்டில் ரிட்டன் வரும்போது ட்ராவல் பண்ணுவோம். பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். இப்போ ஓரளவு கொஞ்சம் நல்லா நார்மல் ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஆனால் நார்மல் ஸ்பீடு இப்போ இந்த ஸ்பீடுக்குமே நமக்கு எந்த ஷெக்குமே தெரியல. நம்ம எதுவுமே பிடிக்கல. சும்மா அப்படியே கேமரா வச்சுட்டு நின்றுட்டுருக்கோம், அவ்வளோதான். பாருங்கள், பயங்கர ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த எர்ணாகுளம் மெரன் டிரைவ்லேருந்து வைப்பின் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது நான் விப்பின்னு சொல்லிட்டு இருந்தேன். இது விப்பின் கிடையாது, வைப்பின். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஷன் கூட. இது சின்ன தீவோ, குட்டி தீவு இல்லை? தீபம் கிடையாது. அது அங்கே ஷாப்பில் இருக்கு. It's a part of Kochi. Two sides. It's okay bro. ராய் சொல்லுங்க. இவரு பெரிய முதலாளி, கேரளா இருந்து வந்திருக்கேன். ஓகே ப்ரோ, பாய். ஓகே வந்துக்கலாம். மெரன் டிரைவ்லேருந்து வைப்பின் ரீச் ஆகிருக்கோம். ஸோ அப்படியே அதுக்கு இப்போ அப்படி இந்த பில்டிங்குள்ளே போயிட்டு அப்படியே வெளில வருவோம். ஸோ அதுக்கு அப்படியே வெளில வந்தோன்னா நான் சொன்ன பாருங்கள், ஃபெரி. இதாங்க ஃபெரி. இங்கே பாருங்கள், காரு பைக்கு எல்லாம் இக்கரையிலேருந்து அக்கறை கொண்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது, இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம என்ன காலைல சாப்பிடல, அப்படியே சாப்பிட்டு திரும்ப வந்து இதில் ட்ராவல் பண்ணுவோம். இடியாப்பம் உண்டா? பாருங்கள், அந்த ஃபெரியில் வண்டியெல்லாம் ஏற்றுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வண்டிக்கு எவ்வளோன்னு தெரில. வாங்க உள்ள போய் டிக்கெட் எடுத்து பார்ப்போம். ஒரு ஃபோர்ட் கோச் ஒன்று. ஓகேங்க, இந்த வைப்பின்லேருந்து ஃபெரிக்கு ஒரு 3 ரூபா டிக்கெட் சார்ஜ் எடுத்து 3 ரூபா சார்ஜஸில் ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ ஃபோர்ட் கொச்சிக்கு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கே சீட் இருக்குது. ஸோ இங்கேயே பேசஞ்சர்ஸ்லாம் சீட் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ எல்லா பக்கமும் சீட் இருக்குது. ஒரு 3 ரூபா டிக்கெட்டில் சூப்பரான ஒரு ஜேர்னி. ஓகே, இந்த பக்கம் ஒரே வெயிலாக இருக்குது. சேஃபாக எல்லாம் உட்காந்துட்டாங்க. அங்கே ஆல்ரெடி லேடிஸாக இருக்காங்க.
இந்த ஃபோர்ட் கொச்சி டு வைப்பின் டு ஃபோர்ட் கொச்சி இந்த ஃபெரி இருக்குது இல்லைங்களா, இது ₹3 சார்ஜஸ்ஸு. இக்கரையிலேருந்து அக்கறைக்கு 2 வீலரு காரு உள்ளே பாருங்கள் வாழைத்தாரோட வண்டி நிற்கிது டாடா ஏசி லோடோட. ஸோ இதை வந்து அக்கறைக்கு இக்கரைக்கும் கொண்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி அதோட இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு பாயிண்ட் ஏதோ ஒயிட்டாக தெரியுதுங்களா, இருங்க, அதுதாங்க இவ்வளோ தான் டிஸ்டன்ஸு. ஸோ இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் இல்லாமல் ஓப்பன் ஒரு போட்டில் ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல். ஸோ ஓகே, இது நல்லா தான் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் இவ்வளோ தான், ஒரு நல்ல ஜேர்னி. அடுத்து நம்ம பேசஞ்சர் போட்டுக்கு போனோம். ஸோ அது எங்கேன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோர்ட் கொச்சி ரீச் ஆகிருக்கோம். இங்கே சுற்றி பார்க்க நிறைய விஷயம் இருக்குது. ஃபுல்லாகவே ஒரு கேரளா சீரியஸாக 1 டே ட்ரிப்பில் எங்கெங்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு கேரளா ஃபுல்லாக வீக்லி உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபோர்ட் கொச்சிலேருந்து வெளில வந்த உடனே ரைட் சைடில் ஒரு 100 மீட்டர் நடந்தால் போதுங்க. இந்த நெட்டு தெரியுது பாருங்கள், இதுதான் சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இது எப்படின்னா, இதை மொத்தமாக அப்படியே உள்ளே இறக்கி இதை வச்சு மீன் பிடிப்பாங்க போல். ஸோ இந்த சைடு இறக்கியிருக்காங்க, இந்த சைடு இறக்கியிருக்காங்க. நான் உங்களுக்கு வெளில தூக்கும்போது காமிக்கிற மாதிரி இருக்கேன். எவ்வளோ பெரிய நெட்டு. ஸோ இது என்ன மெத்தடு, பயங்கரமாக இருக்கே பாருங்கள், எவ்வளோ பெருசு, நல்லா ஹைட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இதில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, சின்னதாக தெரியுதான்னு தெரில, பயங்கர ஹைட்டு. எப்படி சொல்கிறது, தென்னை மரம் தெரியுதுங்களா, இந்த தென்னை மரத்தை விடவே இது ஹைட்டாக இருக்குது. அப்படியே இப்போ இந்த கரையில் இருந்து அப்படியே ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்கள், அதுதாங்க வைப்பின். அதில் தான் நம்ம இப்போ ஃபெரியில் வந்தோம். ஸோ அங்கேயுமே இது மாதிரி சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட் நிறையா இருக்குது. ஸோ நம்ம அதுலேயுமே போய் பார்த்துருக்கலாம். நம்ம அந்த போட்டில் வந்தது இந்த கார்னரு, அதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இதுக்கு நேராக வந்துட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருந்துச்சு. அந்த கார்னரில் நடந்து போயிருந்தா ஸோ நம்ம அதெல்லாம் இன்னும் அங்கேயும் போய் பார்த்துக்கலாம் போல். இதை லிஃப்ட் பண்ணுறாங்க பாருங்கள். சும்மா இறக்கி ஒரு 3 நிமிஷம் தாங்க ஆகும். ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே திரும்ப லிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னா, இந்த பக்கம் நிறையா கல் கட்டியிருக்காங்க. அந்த கல்லை இழுக்கிறாங்க. அந்த கல்லை இழுக்க இது அப்படியே ஏறுது. இப்போ இந்த 3 நிமிஷத்துக்குள்ளே என்ன கிடச்சிருக்குன்னு தெரியல, இருங்க பார்ப்போம். அவங்க எடுக்கிறாங்க அந்த வலையை, இங்கேருந்து தெரியும் ஆக்சுவலாக என்ன கிடச்சிருக்குன்னு பார்க்கலாமா. ஓகேங்க, ஓரளவுக்கு நல்ல இதுவே கிடச்சிருக்கு மீன். அல்றாங்க பாருங்கள். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 3 கிலோ அப்படி வரும்னு நினைக்கிறேன். 3 to 4 கிலோ வரும். ஓகே, ஒர்த்து தானே ஒரு 3 நிமிஷத்தில். ஃபேமிலி கிட்ஸோடு கிளம்பி இப்படி வந்துடுங்க. ஸோ செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க கிட்ஸ்லாம் இப்படி வந்தால். இவ்வளோ பெரிய கப்பல் போட்டு கடலில் வந்துட்டு குட்டி குட்டி தீவாக இப்படி மாறி அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு ஸோ பயங்கரமாக இருக்குது. ஃபேமிலியை கூப்பிட்டு இப்படி வந்துடுங்க. மினிமம் பட்ஜெட் தான், ஒன்றும் பெருசாக இல்லை. நான் இந்த வீடியோட எண்டில் எனக்கு மொத்தமாக நான் அந்த எர்ணாகுளம் டவுன் ஸ்டேஷனில் இறங்கி திரும்ப நான் ஏறுறதுக்குள்ளே எவ்வளோ டோட்டலாக செலவாச்சுன்னு சொல்லி இந்த ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இப்போ ஃபோர்ட் கொச்சிலேருந்து மெட்ரோ கொச்சி கிராஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுலேயே அப்படியே ஸ்ட்ரிக்டாக ஒரு 200-300 மீட்டர் நடந்து வந்தோம்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பாத்வே இருக்குது. உள்ளே போய் நின்று வேடிக்கை பார்க்கலாம். ஸோ இந்த கரையிலையுமே நம்ம உட்காந்துட்டு அழகாக வேடிக்கை பார்த்துருக்கலாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. நான்லாம் இங்கே ஒரு மணி நேரம் அப்படியே உட்காந்துட்டேன். இங்கே தூங்கிடலாமா அப்படின்ட்டு இருக்குது. ஸோ சூப்பராக காற்று, நல்ல நிழல், சூப்பராக இருக்குது. கிளைமேட்டு ஜம்முன்னு இருக்குது. அந்த சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட் இருக்கு இல்லைங்களா, அப்படியே இந்த கடைகளுக்கு பேக் சைடு சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட் இருக்குது. அதில் பிடிக்கிறத அப்படியே எங்கள் கடையில் டிஸ்பிளே பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. கல்லஞ்சிக்காரங்க ஏதாவது வறுத்து விற்றா பரவாயில்ல, வாங்கி சாப்பிட்லாம். பச்சை மீனை சாப்பிட என்ன பண்ணுறது? ஐயோ பசி தூண்டுறாங்க. மீன் வாசனை அப்படி இருக்குது. ஆனால் பச்சை மீனாக இருக்கே, வறுத்த மீனாக இருந்தால் பரவாயில்ல. ஸோ ஈவினிங்கில் ஒரு வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மணி ஒரு 11 o'clock அப்படி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு வெறும் அந்த ஃப்ரெஷ் மீன் மட்டும்தான் இருக்குது. நம்ம வரப்போ எர்ணாகுளம் வாட்டர் மெட்ரோலேருந்து வந்தோம் இல்லைங்களா, திரும்ப நம்ம எர்ணாகுளம் போட் செட்டிக்கு போகணுங்க. அதுக்கு நம்ம இப்போது இங்கே ஃபோர்ட் கொச்சி மெட்ரோ இருக்குது இல்லைங்களா, இதிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டருங்க. நம்ம இப்போ
அந்த ஃபெரி ஜெட்டிலேருந்து வெளில வந்துட்டு ரைட்டில் போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷன் லெஃப்ட்டில் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போனால் அந்த கொச்சி போட் ஜெட்டியோட பாயிண்ட் வந்துடும். ஸோ அங்கே தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். சரி வாங்க அங்கே போய் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இதுதான் அந்த போட் ஜெட்டின்னு நினைக்கிறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது வேறு மாதிரி இருக்குது. ஸோ நல்ல குழுன்னு இருக்குது. உள்ளே வந்ததுக்கப்புறம் மேலே இந்த ஓடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஓடு போட்டிருக்கனால உள்ளே வந்தோடனே அவ்வளோ கூலிங்காக இருக்குது. வெளியில் நல்ல வெயில். காலைல 2 டைம் மழை பெஞ்சது. அப்படியே வெளில இன்றைக்கி நடக்கும்போது நல்ல வெயில். அதுக்கப்புறம் இப்படி ஏதாவது நிழலுக்கு வந்துட்டோம்னா சூப்பராக ஜில்லுன்னு இருக்குது. ஓகே, இங்கே லேடிஸு ஜென்ஸுக்குன்னு தனித்தனி கவுண்டர் இருக்குங்க. ஸோ இங்கே போய்ட்டு இங்கே வந்து லோக்கல் பேசஞ்சர் இருக்காங்களா, அவங்க ட்ராவல் பண்ணுற போட்டு. ஸோ இங்கே போய் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த போட்டுக்குள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க. கொச்சி டு எர்ணாகுளம். கொச்சி டு எர்ணாகுளம் வெறும் 6 ரூபாயில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம மெரைன் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கேட்கணும். இதில் இதுதான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிற வண்டிங்க. ஃபோர்ட் கொச்சி போட் ஜெட்டி, அதிலிருந்து நம்ம மெரைன் டிரைவ் எர்ணாகுளத்துக்கு நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ இது வந்து நம்ம ஊரில் வந்துட்டு லோக்கல் டவுன் பஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் யூஸ் பண்ணுற போட்டு. ஃபோர்டு கொச்சி போட் ஜெட்டிலிருந்து மெரைன் டிரைவ் எர்ணாகுளம் போட் ஜெட்டிக்கு வந்தாச்சுங்க. ஸோ ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் தான். நம்ம அக்கறையில் இருக்கும்போது சொன்னோம் வெயில் அடிக்குதுன்னு. இப்போ பாருங்களேன் தூரல் போடுற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு அடிக்கடி கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குங்க. ஸோ கொச்சினே ஃபுல்லாக வந்துட்டு சின்ன சின்ன ஐலாண்டு அப்படின்றாங்க. இப்போ நம்ம 2 ஐலாண்டுக்கு போயிட்டு வந்துட்டோம். இந்த ஐலாண்ட் ஃபுல்லாக ஐலாண்டாக இருக்கிறதுனால அடிக்கடி மழை வந்துக்கிட்டே இருக்குங்க. பாருங்க மழை வர்றதுக்கான இது தெரியுதுங்களா, பயங்கரமாக காத்திருக்குது. இப்போ தான் அடி முட்டை வெயிலும் அடிச்சது. இப்போ ஜில்லு குழுன்னு இருக்குது. மணி நம்ம இங்கே ரீச் ஆன உடனே ஒரு பாத்வேல நடந்து போயிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் இந்த இதுலேயே ஸ்ட்ரெயிட்டாக போனால் இந்த டெட் எண்டு வந்துட்டு வாட்டர் மெட்ரோ, இடையில வந்து அந்த டூரிஸ்ட் போட்லாம் இருக்குது. அதுக்கு அப்படியே இந்த எண்டில் வந்துட்டு நம்ம பேசஞ்சர் இப்போ வந்தோம் இல்லைங்களா இந்த போட்டு. ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மெரைன் டிரைவ் வந்தால் அந்த எண்டில் வாட்டர் மெட்ரோ, இந்த எண்டில் இந்த லோக்கல் பேசஞ்சர். நம்ம வந்து 2 தீவுக்குமே இங்கே லோக்கல் பேசஞ்சருமே இது பாசிபிள் இருக்குது. ஸோ லோக்கல் பேசஞ்சர் இதுலேயுமே நம்ம அங்கே அந்த வைப்பின்னு சொல்லி போனோம் இல்லைங்களா, வைப்பின்னு ஃபோர்ட் கொச்சின், இது 2மே வந்துட்டு நம்ம லோக்கல் பேசஞ்சர்லேயுமே அங்கே ரீச் ஆகலாம். ஓகே, இதோட இந்த 1 டே எர்ணாகுளம் ட்ரிப்பை முடிச்சுக்கலாம். நம்ம மார்னிங் சொன்ன மாதிரி இதில் வந்துட்டு நம்ம 3 போட்டு ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கோம். இதில் 2 தீவுக்கு ரீச் ஆகி சுற்றி பார்த்துருக்கோம். இதுக்கு டோட்டலாக ஆன செலவு வெறும் 69 ரூபா தாங்க. எங்கே இருந்து அப்படின்னா நம்ம எர்ணாகுளம் டவுன் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கணும் இல்லைங்களா, அங்கேருந்து திரும்ப அங்கே ரீச் ஆகிற வரைக்குமே நான் சொல்கிறேன். அங்கேருந்து ஒரு 10 ரூபா பஸ்ஸுக்கு, அங்கேருந்து வந்துட்டு நம்ம லோக்கலில் வாட்டர் மெட்ரோவில் போனோம். வாட்டர் மெட்ரோவில் ஒரு 40 ரூபா. அதுக்கப்புறம் ஒரு ஃபெரியில் போனோம், அதுக்கு ஒரு 3 ரூபா. அதுக்கப்புறம் எங்கள் லோக்கல் பேசஞ்சரில் வந்தோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 6 ரூபா. ரிட்டன் இங்கேருந்து நம்ம அந்த எர்ணாகுளம் டவுன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம், அதுக்கு ஒரு 10 ரூபா. ஸோ டோட்டலாகவே 69 ரூபாயில் இந்த 1 டே ட்ரிப்பு சூப்பராக முடிஞ்சுங்க. நாம் அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து வரப்போகிற செலவு தான். எனக்கு வந்துட்டு நான் அன்ரிசர்வில் வந்தேன், ஒரு 225 தான் ஆச்சு. எனக்கு 225 வந்து 450 தான். ஸோ 450 ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 550 ரூபா கூட ஆகலை இந்த 1 டே ட்ரிப்பு. ஸோ இந்த 550 ரூபாய்க்குள்ளே இப்போ எவ்வளோ இடம் பார்த்தோம் பாருங்களேன். ஸோ அருமையாக நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே இப்படி பிளான் பண்ணி சூப்பராக வந்துடலாம். கோயம்புத்தூர் ரூட் வந்துட்டு அந்த ட்ரெயினை செக் பண்ணிக்கோங்க, ட்ரெயினில் வந்துடுங்க. சூப்பராக இங்கே வந்து நம்ம இன்றைக்கி ஷெடியூல் போட்டோம் இல்லைங்களா, இந்த ஷெடியூல் பிரகாரம் போயிட்டு அந்த 2 குட்டி தீவையும் சுற்றி பார்த்துட்டு சூப்பராக முடிச்சிக்கலாம். இப்போது டைம் 12 மணி தான் ஆகுது. நீங்கள் ஃபோர்ட் கொச்சியில் இன்னும் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இருக்குது. நான் அதை வந்துட்டு இன்னும் ப்ரீஃபாக நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்கேஸ் நீங்கள் வந்தீங்கன்னா மார்னிங் நம்ம 7 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி 7-8 o'clock அப்படிங்க எர்ணாகுளம் டவுன் ஸ்டேஷன் வந்தீங்கன்னா சூப்பராகவே அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நைட் ரிட்டன் ட்ரெயின் கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ
அடுத்தடுத்து நம்ம இந்த ஒன் டே ட்ரிப்பு கேரளாவில் நிறையா இடம் பார்க்க வேண்டியிருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோங்க. ஓகே, பாய் பாய்.